வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கி அதிசயிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. நிறைய பேர்களுக்கு வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, பழைய வீட்டை திருத்த முடியல, வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறத பற்றி இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாம் அந்த காலத்தில் ஆதியில் நம்ம மனிதர்கள் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி வணங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் நான் வீணாக்கவில்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன். வீடு கட்டவே முடியல, இடம் இருக்குது, வீடு கட்ட முடியல. நாங்களும் வாடகை வீட்டிலே கிடக்கிறோம். சரி, இது ஒரு சொந்த வீடுன்னு தான் நல்லாயிருக்கும், சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த ஆம்பளையும் தான் பாடுபடுது, ஒன்றுமே மிச்சப்படுத்த முடியல, ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் பூமிக்கு என்று அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் தான் வீரபத்திரர் அம்சமாக இருக்கிறார். அந்த வீரபத்திரர் என்பவர் சிவபெருமானுடைய சடையிலிருந்து உதித்தவர். அப்படிப்பட்ட நிலையில் தட்ச யாகத்தை அழிக்க போய் எல்லாத்தையும் ஏவி விட்டார். இப்போ வீரபத்திரர் தான் அவருக்கு கிரக பதவி கொடுக்கும் பொழுது செவ்வாயாக மாறுகிறார். அப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால், 4ஆம் வீட்டின் அதிபதி நல்லா இருந்தால் நமக்கு ஒரு வீடு வாசல் கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பேசுகிற சப்ஜெக்டு வீடு கட்டுறது. வீடு கட்டுவதற்குரிய பேப்பர் பேனா இருக்கா? எடுத்துட்டிங்களா? எடுத்துக்கோங்க. பொதுவாக நமக்கு வீடு அப்படின்னா அதற்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார். அவர் தான் முருகப்பெருமான், சாட்சாத் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய ஒரு விசேஷமான வழிபாடு நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப கவனமாக கேளுங்க. இது எல்லாமே சக்ஸஸ் ஆனது தான். ஐயா ஆரம்ப காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் திருப்பூரில் இந்த வேலையை செஞ்சு அங்கே உள்ளவங்க எல்லோரும் சக்ஸஸ் ஆனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு தான் பரிகாரம் சொல்லி தான் சம்பாதிக்கணும் இல்லை. ஒரு 10 பேர் மனம் குளிரும்படி செய்து நல்லா இருந்தீங்கன்னா அந்த புண்ணியம் எனக்கு வரும். அதனால் வீடு வாங்க, வீடு கட்ட, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க. மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் எதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அன்னையிலிருந்து 21 நாள் விளக்கு போட்டுக்கிட்டே வரணும். கிருத்திகையிலிருந்து சதய நட்சத்திரம் வரையிலும் விளக்கு போட்டுக்கிட்டே வரணும். எப்படி விளக்கு போடுது? புதிய கிளியாஞ்சட்டி விளக்கு வாங்கணும், தண்ணியில் ஊற வைக்கணும். அந்த தண்ணீரை ஊற வச்ச உடனே அந்த கிளியாஞ்சட்டியில் கஸ்தூரி மஞ்சளை தடவிடணும். திரியும் பொறுத்தளவில் ரெட்டை திரி தான் போடணும். பன்னீரில் நனைச்சி காய வைக்கணும். அதற்குள்ளார ஒரு தாமரை காசு, காப்பர் 20 பைசா காசு போடணும். எல்லாமே இங்கே லக்ஷ்மி கடாட்சம். எல்லா குறியீடுகளுக்குள்ளேயும் ஒரு ஐஸ்வர்யம் ஒளிஞ்சிருக்கு. விளக்கு, திரி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சத்தூள், 20 பைசா நாணயம், தாமரை காசு. அப்படி இல்லையா, கடைகளிலே காப்பர் காசெல்லாம் விற்கிது. இப்போ லக்ஷ்மி காசுலாம் இருக்குது. வெறும் எண்ணெயில் விளக்கேற்றக்கூடாது, அந்த எண்ணெய்க்குள்ளார போடணும். அந்த காலத்தில் விளக்கேற்ற போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 2 கல்கண்டு போடுவாங்க, இல்லைன்னா ஒரு விரலி மஞ்சள் துண்டை உடைச்சி உள்ளே போடுவாங்க. பூமியில் விளைஞ்ச முதல் பொருள் மஞ்சள் கிழங்கு தான். பூமியில் விளைந்த முதல் தாவரம் அருகம்புல் தான். அதனால் உங்கள் வீடுகளில் கிருத்திகை நட்சத்திரத்திலேருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் விளக்கேற்றணும். அதுக்கு முன்னே உங்கள் வீடு வாசலை கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தணும். டேபிள், சேரு, நாற்காலி, செவுத்தெல்லாம் ஈரத்தண்ணி வச்சு தொடச்சிட்டு வீடெல்லாம் நல்லா கழுவிடணும். நல்ல சுத்தமாக, அதாவது எல்லா பொருளையும் நகர்த்தி வச்சுட்டு கழுவி சுத்தப்படுத்தி ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு அதில் நீங்கள் விளக்கேற்றணும். எப்படி ஏற்றுறது? காலையில் ஒரு 21 விளக்கு
சாமி ரூமில் வச்சோ செல்ஃபில் வச்சோ பொருத்தி எடுத்துகிட்டு வரணும். வீட்டினுடைய தலைவாசலில் 2, வீட்டின் அறையில் ஒரு ஹால் இருக்குன்னா அது 4 மூலைகள். அதற்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒவ்வொரு அடுப்படி, சிட் அவுட்டு, நடை எல்லா இடத்துலையும் விளக்கு பொருத்திடணும். இப்போ காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னால் விளக்கு பொருத்தணும். மாலையில் சூரியன் மறைஞ்ச பிறகு விளக்கு பொருத்தணும். புரிஞ்சிருச்சா? சூரிய உதயத்துக்கு முன்னாலே விளக்கு போட்டு முடிச்சிடணும். மாலையில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் விளக்கேற்றணும். இந்த 22 நாள் 23 நாள் வரும். அது இந்த காலையிலையும் சாயங்காலமும் குளிக்கணும். இன்றைக்கி போட்ட துணியை நாளைக்கு உடுத்தக்கூடாது. வீட்டுக்குள்ளார கணவன் மனைவி உறவு கூடாது. மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது. வீட்டில் 100% அந்த வீட்டில் பக்தியாக இருக்கணும். சண்டை போடக்கூடாது, எசலி போடக்கூடாது, வாக்குவாதம் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எவனையும் வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வரக்கூடாது. எல்லாம் வாசலோடு சரி. செம்மண் கட்டி வாங்கி அதில் கரைச்சி பட்டை போட்டு ஒவ்வொரு விளக்கு வைக்கிற இடத்துல செம்மண் பட்டை போட்டு அதில் ஒரு ஸ்ரீ அப்படின்னு எழுதி அது மேலே ஒரு கோலம் விளக்கு வைக்கணும். பசுஞ்சாணம் இருந்தால் கிராமத்தில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க டவுனில் காப்பர் பிளேட் இருந்தால் வச்சுக்கலாம். சில்வர் பிளேட்டை அவாய்ட் பண்ணணும். அப்படி விளக்கை பொருத்தி இந்த விளக்கில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், புங்கை எண்ணெய். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், புங்கை எண்ணெய், 5 எண்ணெய். இந்த 5 எண்ணெயையும் சமமாக 100 கிராம் வாங்கி இப்படி கலந்து ஒன்றா வச்சு அதை ஊற்றணும். அதை ஊற்றி விளக்கேற்றணும். உட்காந்து தான் விளக்கேற்றணும். விளக்க ஆண்கள்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வைக்கணும். அப்போ விளக்கேற்றிட்டு என்ன பண்ணணும்? காலையிலையும் சாயங்காலம் விளக்கேற்றணும். நல்ல எல்லா ரூமுகள்லேயும் வாசனையிலும் ஊதுபத்தியை பொருத்திட்டு வீட்டினுடைய மையப்பகுதியில் ஹால்லையோ பூஜை அறையிலையோ ஒரு நவாமர பலகை இல்லைன்னா நாவல் மரப்பலகை, நாவல் மரப்பலகையில் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், முருகனுடைய ஜாதகம் இருக்குது. இதை எழுதணும். அந்த பலகையில் நல்ல சந்தனம் தடவி, மஞ்சள் தடவி, எல்லா வாசனை திரவியங்கள்லாம் ஏற்றி அதை ஒரு மார்க்கர் பேனாலேயோ பண்ணலையோ எழுதணும். இந்த முருகனுடைய ஜாதகத்தை எழுதி அதை வச்சு அதுக்கு முன்னால் ஒரு வேல் வச்சு வழிபாடு பண்ணணும். அதில் எழுதணும். என்ன எழுதணும்னா, எங்களுக்கு முருகப்பெருமானே சீக்கிரமாக வீடு கிடைக்கணும், ஒரு கையகல இடமாவது வாங்கணும், ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும், நாங்கள் வாங்கியிருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டணும், முருகா எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு கேட்கணும். இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு பெயர் தமிழ் என்றால் அமிர்தம் என்று பொருள். கந்தக்கடவுள் முருகப்பெருமான் இந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சுருவார். அதுக்கு வைக்க போகும்போது எந்த கோயிலில் நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 6 படை பக்கத்தில் அவசியம் தேவை. 6 படை வீடுகள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி வந்துட்டு நெல் மூட்டை ஒரு மூட்டை கொண்டாந்து அங்கே வைங்க. அவருக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த நெல் மூட்டை மூட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு படியில் நல்லா நிறைய துவர தானியத்தை மேலே வச்சு, துவர ஒரு படி நம்ம அளந்து போனோம்ல, ஒரு படி அளக்கிறது, படி நிறைய துவரையை வச்சு அது மேலே வெத்தலையை வச்சு அதில் முருகப்பெருமானுக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிருங்க. வீடு முழுவதும் விளக்காக இருக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து குளித்து ரெடியாக இருக்கணும். வீடெல்லாம் வீட்டில் பூஜையிலேருந்து விளக்கை பொருத்தி கொண்டு வாசல்லேருந்து வச்சுட்டு வரணும். 1.5 மணி நேரம் விளக்கு ஏற்றணும். முதல் 1/2 மணி நேரம் முதல்ல நம்முடைய கஷ்டங்கள் போவதற்கு பிரார்த்தனைக்கு மேற்கு திசை, அதற்கப்புறம் கிழக்கு திசை, அதற்கப்புறம் வடக்கு திசையை பார்த்து அந்த விளக்கை அப்படி திருப்பணும். புரியுத? விளக்கு முனை எரியுதில்லை, எந்த திசையை பார்த்து எரியுதில்லை, முதல்ல மேற்கு திசையை பார்த்து ஏற்றணும். டயத்தை குறிச்சிக்கும் 1/2 மணி நேரம். அதற்கு பிறகு கிழக்கு திசையை பார்த்து அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் வடக்கை பார்த்து ரொட்டேட் பண்ணணும். 1.5 மணி நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னால். இந்த பரிகாரம் செஞ்சால் இட பிரச்சனையா, பக்கத்து வீட்டில் சண்டை சச்சரவா,
கல்யாணம் ஆகலையா, பூமி நில வீடு வாசல் வாங்க முடியலையா, தோட்டத்தில் பிரச்சனையா, வீட்டில் அடிக்கடி கெட்ட கனவுகள் வருதா, இல்லை என்றால் யாரையாவது நெஞ்சில் பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கா, அடிக்கடி குடும்பம் ஆஸ்பத்திரிக்கே போய்கிட்டு இருக்கா. இதை செய்யணும். ரொம்ப கஷ்டம்தான், சுலபமாக எதுவும் வர்றதில்லை. இந்த கஷ்டத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய பரிகாரம் இது. இந்த முருகனுடைய ஜாதகத்தை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நாவல் மர பலகையில் எழுதினால் அது ஒரு ஆண்டுக்குள் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கும். உங்கள் பக்தி 100% உண்மையாக இருந்தால், முருகன் மேலே அளப்பெரும் பற்றுதலோடு இருந்தால், முருகனை தவிர வேறு எந்த தெய்வம் இல்லை என்று முருக பக்தராக நீங்கள் இருந்தால் இந்த வேலையை செய்யுங்க. இது ஒரு ஆதி காலத்து பரிகாரம். இப்படி செய்யும் பொழுது கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், படிக்க தெரியாது கேசட்டில் போட்டு கேட்கலாம், வேல் மாறல் படிக்கலாம், கந்த குரு கவசம், இல்லை என்றால் முருகன் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓம் சரவணபவ சொல்லலாம், ஓம் சுப்பிரமணியோய நமக சொல்லலாம். மேலான பிரம்மன் படைக்கும் கடவுள் உங்களுக்காக அதை உருவாக்குவான். விதியை மாற்றி தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு மட்டும் உண்டு. எத்தனை கம்ப்யூட்டர் யுகம், எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு வந்தாலும் இந்த பூமியில் விழுந்த பூமி பிரபஞ்சன் பூலோகநாதன் தமிழ் கந்த கடவுள் தண்டாயுதபாணி சுவாமி இந்த பிரார்த்தனையெல்லாம் வச்சுக்கணும். விளக்கேற்றணும், நாவல் மர பலகையில் முருகனுடைய ஜாதகத்தை எழுதணும், பக்கத்தில் வேலின் வெற்றின் அடையாளம் இருக்கணும், டெய்லி அபிஷேகம் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க, டெய்லி 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க, ஒரு கல்கண்டு வைங்க, முருகனுக்கு பிடித்த பஞ்சாமிர்தம், வாழைப்பழத்தை வாங்கி சின்னதாக நறுக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சோண்டு தேனை விட்டு ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு அப்படியே கலக்கி வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க, மணி அடித்து பூஜை பண்ணுங்க, வீட்டு வாசலில் தோரணம் மாயில் தோரணம் கட்டுங்க, நிலப்படிகள்லாம் கழுவி பெருக்கி ஏற்கனவே எடுத்ததுக்கு சந்தனம் வைங்க. என்ன எழுதணும், 100 வாசகம் எழுதணும் பேப்பரில், மஞ்சள் கலர் பேப்பரில் சிகப்பில் எழுதணும். முருகன் திருவருளால் நான் வீடு கட்டி முடித்து விட்டேன், முருகன் திருவருளால் எனக்கு ஒரு ஃப்ளாட் கிடைத்து விட்டது, முருகன் திருவருளால் என் தோட்டம் நிலம் பூமி உள்ள குற்றங்கள் நீங்கி விட்டது, முடிஞ்சிட்டதாகவே எழுதிருங்க. எழுதியே மாட்டுங்க. உணர்ச்சியில் சொல்லலை, உக்கிரமாக சொல்லலை, நினைச்சதில்லை. முருகன் சொல்கிறான். இன்றைக்கி காலையில் இந்த வீடு கட்ட முடியல, பிரச்சனையாக இருக்குது, ஒரு வீடியோ போடுங்க சுவாமின்னு கேட்டாங்க. முருகனே எனக்குள் பேசியது போல் இருந்தது, முருகனே என் காதில் சொன்னது போல் இருந்தது. எவ்வளோ காலம் நான் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் பீடத்திலையும் இருக்கிறேன், என் தரித்திரம் நீங்காதா, என் கஷ்டம் தொலையாதா, எனக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா என்று ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கண்ணீர் வடித்து அழுது தொழுது வணங்கி கோவிலில் ஏழை வாழை போய் விளக்கு போட்டுக்கிட்டு வருது. எத்தனை பேர் நகை நட்டோடு சந்தோஷமாக அலையிறேன். தாலி கயிறில் வெறும் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு சாதாரண சேலையை கட்டிக்கிட்டு ஒரு ஹவாய் செப்பலை போட்டுக்கிட்டு நொந்து போய் கனத்தை நெஞ்சோடு அலையிறாளே எத்தனை ஏழை நடுத்தர வர்க்கம். பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல பிரச்சனை, பொள்ள பிறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி என் பிள்ளைய அனுப்பிட்டாங்க. என் பையன் வேலை பார்க்குற இடத்துல எவனோ ஒருத்தன் குடைச்சல் கொடுக்குறான். முருகா உனக்கு கண்ணு இல்லையா, உன்னை நான் நினைக்கிறேனே அப்படின்னு காசை பெருக்கி பெருக்கி தேடி தேடி ஒரு எண்ணெயை வாங்குறான், வாங்கி விளக்க போடுறான். ஒரு அர்ச்சனை தட்டு கூட வாங்க முடியல, ஒரு மாலை வாங்க முடியல. இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிற அந்த முருக பக்தர்களுக்கு கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. கொத்து கொத்தா உங்கள் கர்மா தீரும். உங்கள் வீட்டுக்கு முருகனுடைய அருள் 100% கிடைக்கும். இது முருகன் மீது ஆணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நன்றி.